ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: தமிழகத்தில் நடைபெறுவது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்று தவிக தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் ட்வீட் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். தவிக தலைவர் விஜயினுடைய இந்த எக்ஸ் தள பக்கத்தின் ட்வீட்டின் முழு சாரம் என்ன? இந்த ட்வீட்டில் அவர் என்னென்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்? சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல்வேறு குடிசைகளும் இந்த தீயில் எரிந்து நாசமாகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு தீ காயங்களும் ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொடர்ந்து அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு உணவு மற்றும் உடை போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இந்த நலத்திட்ட உதவிகளை கொடுக்கும்போது காவல்துறையினர் அந்த இடத்தில் சென்று தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு நிறுத்தியுள்ளதாகவும், காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்வதற்கு கழகத்தின் மாவட்ட செயலாளர் மற்றும் இந்த கங்காவதி என்ற பெண்ணை மக்கள் மத்தியில் எட்டி உதைத்ததாகவும் தற்போது இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காவல்துறையினர் ஏன் எங்களை தடுக்கிறீர்கள் என்பது கேட்டதற்கும் இன்னொரு கட்சியின் உறுப்பினரையும் தாக்கியதாகவும், தொடர்ந்து காவல்துறை இது கண்டிக்கத்தக்கது என்பதும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். அப்போது காவல்துறையினர் கொஞ்சம் ஈவும் இறக்கம் இல்லாமல் இந்த மாவட்ட செயலாளரை வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளியது மிகவும் கண்டனத்துக்குரியது என்றும், இதை தடுக்கச் சென்ற மகளிரனை சேர்ந்த தமிழ்ச்செல்வியை ஆடையை கிழித்து காவல்துறையினர் பிடித்து இழுத்து தள்ளியதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் காயமடைந்து இந்த சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாற்றின் குற்ற செயலா என தற்போது விஜய் தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வது, அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாதா என்பது காவல்துறை சொல்கிறதா என்றால் அவர்களுக்கு உண்மையான நோக்கம் என்ன என்பதும் தற்போதைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினர் பார்த்ததும் நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகிகளை பூஸ்ட் காலால் வயிற்றில் எட்டு உதைப்பதும், ஆடைகளை பிடித்து இழுப்பதும், அந்த ஆடைகளை கிழித்தெறிவதும், அவர்களை இழுத்து கீழே தள்ளுவதும் என காவல்துறையின் செயலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா என்பது குறித்தும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எக்ஸல கருத்தில் கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பெண்களை பூஸ்ட் காலால் எட்டி உதைத்தும் அவர்களை ஆடைகளை கிழித்தும் அராஜகத்தில் இழிவாக பேசுவதும் தான் தன்னுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் கட்டுப்பாட்டை காவல்துறையை வைத்துள்ளாரா என்பதும், மேலும் அவர்களுக்கு இது போன்ற உத்தரவுகள் கொடுக்கிறாரா என்பது குறித்தும் தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்பதற்கு இதைவிட எந்த சாட்சியுமே இல்லை எனும், இதுதான் முக்கியமான சாட்சியாக கருதுகிறோம் என்றும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அவர்களுக்கு அரசின் இந்த காட்டுமிராண்டித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும், இந்த அராஜக செயலில் ஈடுபட்ட தவறிழந்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த மகளிருக்கு நாங்கள் தான் சொல்லி பாதுகாப்பு என்று சொல்லி தெரியும் மக்களை ஏமாற்றி தொடர்ந்து அவர்களை வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின் அவர்களுக்கு உங்களை கட்சிக்காரிடம் இருந்தே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும் பலமுறை நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ள எனவும், ஆனால் காவல்துறையின் வாயிலாக அராஜகத்தை கட்டி வீழ்த்துவிடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி அப்பாவிகள் மீது மிருக பலத்தை காட்டி மக்களின் வெறுப்புகளையும் குவித்து வருகிறது. பெண்களை பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாற்றி வரும் இந்த முதலமைச்சர் ஆட்சியில் தலைமையிலான விளம்பர மாடல் அரசு என்றும், பெண்களுக்கு உரிமைகளை பறித்து அவர்களுடைய வீதியில் போராட வைத்திருக்கிறது என்றும் குறிப்பிடத்தக்கது. இதே போன்று மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் எனவும் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய எக்ஸல பதிவில் கட்சியின் தலைவர் விஜய் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வியாசர்பாடியில் நேற்று இந்த தீ விபத்து ஏற்பட்டவர்களுக்கு தொடர்ந்து ஆறுதல் கூறும் விதமாக, அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விதங்கமாக தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அவர்களை சந்திக்கும் போது காவல்துறையினர் இந்த மாவட்ட செயலாளர்களை தாக்கியதன் எதிரொலியாக தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய எக்ஸல பதிவில் விஜய் என்பது குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே போன்ற நிலையானது கட்சி நிர்வாகிகள் தாக்குதல் தொடர்ந்தால் சட்ட போராட்டம் மற்றும் இந்த போராட்டங்களை கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸல கருத்தில் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவிட்டார் எனவும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.